ஒரு 5.1 ரிமோட் கிட்டு போட்ட ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெடியாக இருக்க வேண்டியது. இதனுடைய ரிமோட் கிட் வந்து எங்களுக்கு கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு அந்த ரிமோட் கிட்டு தான் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்து அந்த ரிமோட் கிட் வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து அதில் ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காக அந்த கிட் வந்து கொஞ்சம் எங்கள் கை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதனுடைய ஃப்ரண்ட்டை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரண்ட் ஷேப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வியூ மீட்ரு எதுவுமே இதில் வைக்கல. ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர் மாதிரி இருக்கணும், எங்களுக்கு வந்து அந்த மாதிரி உள்ள அந்த லைட் இதெல்லாம் எங்களுக்கு அந்த வியூ மீட்ரு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு டிகோடரில் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு லைட் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வேல்யூம் டிகோடர் இந்த இடத்துலையும் ஒரு பல்ப் வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. செட்டு நீங்கள் ஆனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி ஆம்பில் பார்க்குற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய இன்டீரியரில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறத பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28028 10 amps யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3510 மெட்டல் டயோடு போட்டிருக்குதுல, 10,000 mFT 63 volt வந்து 4 போட்டிருக்குதுல, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த ரிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்காக எல்டி சப்ளைலேருந்து ஒரு 5 volt ரெகுலேட் போட்டு கன்வெர்ட் பண்ணி ரிலே மூலியமாக வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்டுக்கு வோல்ட்டு போகிற மாதிரி இதில் இந்த சர்க்யூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம மகாராஜாவுடைய 5.1 கிட்டு தான் இதில் போட்டிருக்கோம். நாங்கள். ஏன்னா எங்கள் கஸ்டமர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலுக்காக தான், ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுக்கு மிஷினரிக்கு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து மகாராஜாவுடைய 5.1 கிட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்புக்காக தனி ட்ரைவு. இதுவும் பார்த்திங்கன்னா மகாராஜாவுடைய மோனோ ஃபெட்டாம்பு, அதுதான். இந்த ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னர் மேட்ரிக்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியுடைய இது நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வாங்கி இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமர் கேட்ட அவங்க ஒரு சில விதமாகலாம் கேட்டாங்க. இந்த சரவுண்டுடைய எஃபெக்ட்டு, சப்போர்ட்டினுடைய பேஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காக வந்து இதை நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் போர்டை வாங்கி நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அந்த ஆடியோ டெஸ்ட்டில் நீங்கள் கேட்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இது 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இந்த இது பார்த்திங்கன்னா இது நான் ரெகுலேட்டர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு இந்த போர்டினுடைய அடிப்பகுதியில் வந்து ஒரு ரெகுலேட்டர் வரும். அந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் ஒரு டைமிங் அதிகமாக எடுத்து கேட்கும்போது உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும்போது செட்டு வந்து அப்படியே ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்கள்லாம் வந்து இந்த போர்டில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நாங்கள் இந்த ரெகுலேட்டர் வந்து தனியாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெகுலேட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெகுலேட்டர் ஏசி போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா போர்டுக்கு அடியில் வரும் இது. அதனால் வந்து நம்ம 24 மணி நேரம் இந்த ஆம்பை நம்ம ஆன்லேயே வச்சு ஹை வேல்யூமில் கேட்டோம்னா கூட இந்த ஆம்பு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிமோட் கிட்ட அதே மாதிரி தான் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே தான், ரோபோட் ஆடியோட இது பெரிய டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேர்லாம் வந்து நாங்கள் மகாராஜாவில் ஆர்டர் பண்ணி எடுத்தது. அதனால் வந்து அவங்க நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணது தான் வெல்கம் டு மகாராஜான்னு வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். நாங்கள் அந்த பனானா ஜாக்கெட்லாம் போடல. உங்களுக்கு அடுத்து நம்ம ரிமோட் கிட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி டைப்பில் எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். கேபினெட் அந்த மாதிரி பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 டிஎம்கே ஜாக்கெட்டு, கூலிங் ஃபேன் 2, ஆர்சி ஜாக்கெட், அவ்வளோதான். பேக்கில் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற நார்மல் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம். பாருங்க, யூடியூப்ல இருந்து சாங் ப்ளே பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம். இந்த யூடியூப்லேருந்து ஒரு சாங்கு ப்ளே பண்ணியிருக்கோம். வாங்க கேட்கலாம். வாங்க, முதல்ல நம்ம லெஃப்ட் ரைட் வச்சு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2, ஒரு சரவுண்ட் 2 மட்டும் தான் இருக்குது, ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. நான் இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க நம்ம லெஃப்ட் ரைட் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கெயினு நீங்கள் வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம சப்போபர் வச்சு பார்க்கலாம். சரவுண்ட் வச்சு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சாங் கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சாங் கேட்கலாம். 2011, it's your boy Straight to Walk. What's up? Let's go. பேஸ் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சாங் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நீங்கள் ஆடியோ டெஸ்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம போடுற கேபினெட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் தான். பட் இந்த டிசைனிங் வச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேயே உங்களுக்கு வேவ் மீட்ரு வர மாதிரி, வேவ் மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு இதில் ஒட்டி வர மாதிரியே வரும். உங்களுக்கு தனியாக அது வேவ் மீட்ரு தனியாக இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அது அந்த மாதிரிலாம் நாங்கள் டிசைன் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ நம்ம போடும்போது நம்ம வேலையாடியோடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டு ரிமோட் கிட்டு போடும்போது உங்களுக்கு அந்த கேபினெட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.